ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டு தான். இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இந்த மாதமாச்சு வருமா? வராதா? அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்கு. இருந்தாலுமே வரும் வரும் அப்படின்ற எதிர்பார்த்திருந்த நிலையில இந்த ரிசல்ட் இந்த மாதமாச்சு அப்டேட் குடுப்பாங்களா? உண்மையான நிலவரம் வந்து என்ன? ரிசல்ட் எப்போ அப்டேட் வந்து குடுக்க போறாங்க? ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில லெட்டர்கள் வந்து வந்திருக்கு. என்ன லெட்டர் வந்து குடுத்துருக்காங்க? அவங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கா? எதனால வந்து அப்படி அனுப்பியிருக்காங்க? எங்களுக்கெல்லாம் வரலையா? அப்படின்ற மாரி சில பேர் வந்து கேட்குறாங்க. அது என்ன லெட்டர் இந்த ரிசல்ட் இந்த மாதமாச்சு வருமா? இந்த ரிசல்ட் குறித்து முக்கிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்துமே இந்த வீடியோல பார்க்க போறோம். இருந்தாலுமே இந்த ரேஷன் கடை வேலைக்காக வெயிட் பண்ணியிருக்க இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ அப்படின்றத கேள்வியாக இருந்திருந்த நிலையில் தான் இப்ப டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு மிக மிக ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியாயிருக்கு. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு. அப்டேட் பண்ண போறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இதில நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இறுதி பட்டியலுக்காக தான் வெயிட் பண்றோம் இல்லையா? இந்த மாவட்ட வாரியாக இறுதி பட்டியல பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 90% வந்து முடித்திருக்கோம் அப்படி வந்து குடுத்துருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் முடித்திருக்காங்க. சனிக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப எதிர்பார்த்த ரிசல்ட் ஒரு சில பேருக்கு ஒரு ரிசல்ட் குடுக்க போறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான தகவல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த ரிசல்ட் குறித்து. அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரிசல்ட் எப்போ அப்படின்னு தான் கேள்வியாக இருந்திருந்த நிலையில இப்ப ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையில நெறைய மாற்றங்கள், நெறைய பிரச்சனைகள், நெறைய சிக்கலெல்லாம் வந்து இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் சிக்கல் இருக்கா? இந்த ரிசல்ட்ல வந்து நெறைய பணப்பட்டுப்பாடுகள் வந்து நடக்குது. இந்த ரிசல்ட்ட குறித்து நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் வந்து இருக்கு. சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு என்னென்ன டவுட்டுகள் வந்து இருக்கு. அனைத்தையுமே இந்த வீடியோல தான் நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் இந்த டிஆர் ஆஃபீஸ் மூலமா கிடைக்கப்பெற்ற தகவல் வந்து என்ன? அப்படின்றத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டு தான். இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஏற்கனவே 2024 டிசம்பர் மாதமே நாங்க வந்து ரிசல்ட் குடுப்போம் அப்படின்றத நோட்டீஸ்லாம் அவுட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ரிசல்ட் குடுக்கவே இல்ல. இனிமே அப்டேட் வரும். இதுவரைக்குமே அப்டேட் குடுக்கல. ஏன் அப்டேட் குடுக்கல அப்படின்னா, அனைவருக்குமே தெரியும் அன்னைக்கு டிலே ஆன காரணத்தால வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டிலே ஆகி 2 மாத காலங்களாகவே ஆயிடுச்சு. இனிமே ரிசல்ட் வந்து குடுக்கல இல்லையா? அவங்க வந்து ஏற்கனவே டிசம்பர் மாதம் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜனவரிலேயே நாங்க வந்து குடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பிப்ரவரியே முடிந்துடுச்சு. இனிமே ரிசல்ட் குடுக்கல. உண்மையான நிலவரம் வந்து என்ன அப்படின்னா, உண்மையான நிலவரத்த பொறுத்தளவுக்கு செலக்ஷன் லிஸ்ட் வந்து இனிமே ரெடி பண்ணல. ஏன் அப்படின்னா, பொங்கல் பரிசு காரணமாக நல்ல ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தால தான் எங்களால முடியல அப்படின்ற மாரி வந்து கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருந்த நிலையில் தான் இந்த தகவல் வெளியா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, இதனால தான் ரிசல்ட் குடுக்கல. இதனால விரைவில் நாங்க வந்து குடுத்துருவோம் அப்படின்றத அவரு சொல்லிட்டாரு. இருந்தாலும் ரேஷன் கடை ஊழியர்கள வந்து பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெறைய பணப்பாட்டுப்பாடுகள் வந்து இன்னியுமே முடியல. இதனால தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டே குடுக்கல. செலக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து ஒரு மாவட்டத்துக்கு 20, 30 வேக்கன்சி தான் இருக்கு. இதுவே பண்ண முடியலையா அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையின் காரணமாக 25ஆம் தேதி வரைக்குமே அவங்க வந்து பொங்கல் பரிசு வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த நிலையில தான் அது வந்து முடிந்து பிப்ரவரிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கணக்கு வழக்குகள்லாம் வந்து முடித்து இப்போ வந்து ஃப்ரீ ஆயிட்டாங்க. செகண்ட் வீக்லேருந்தே அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இதுவரைக்குமே 90, 95% வந்து முடித்திருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிந்திருக்கு. அவங்களுக்கு தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு திங்கட்கிழமையிலேருந்தே நாளையிலேருந்து ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்கன்னு சொன்ன ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து இருக்கு. அதனால தான் இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் பெரும் மகிழ்ச்சியில வந்து இருக்காங்க. இருந்தாலும் சில பேருக்கு நெறைய பெரிய டவுட் இருக்கு. என்ன அப்டின்னா, ஒரு சில பேருக்கு இந்த நேர்முக தேர்வு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில லெட்டர்லாம் வந்திருக்கு அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. என்ன லெட்டர் ரிசல்ட்டா அப்டின்னா, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு காலமும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமைக்காக வந்து எதுவுமே வந்து அப்லோட் வந்து பண்ணல. இந்த நிலையில ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரி, டிகிரி, டைப்பிங் இதெல்லாம் முடிச்சிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் நாங்க வந்து எடுத்திருக்கோம். இந்த டாக்குமெண்ட் எடுத்திருக்கோம். இதனால வந்து
உங்கள நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி வந்து செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கு. ஸோ ஆனா பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரியா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் நீங்க நேர்முக தேர்வுல நீங்க டாக்குமெண்ட் வந்து குடுத்துருக்கோம். ஸோ நீங்க குடுக்காமயே முன்னுரிமை வந்து நாங்க வந்து வச்சிருக்கோம், கையில வச்சிருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கு தகுந்த வேலைகள் வந்து எதுவுமே ஸோ நடக்காது. ஸோ அதனால நீங்க வந்து ஏற்கனவே அவங்ககிட்ட குடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போது நீங்க வந்து குடுத்துட்டீங்க, ஜெராக்ஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இத வந்து பார்த்து உங்களுக்கு வந்து இப்ப வந்து செலக்ட் வந்து ஸோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம பொறுத்தளவுக்கு இப்போ ப்ராசஸிங்கில வந்து இருக்கு. கூடிய விரைவில் நம்மளுக்கு தகுந்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். இருந்தாலும் நாளை முதல் ரிசல்ட்டே வரலாம் அப்படின்ற மாரி தகவல் வெளியாயிருக்கு. ஒரு சில மாவட்டங்களுக்கும் ஸோ ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாரி தான் குடுத்துருக்காங்க. சொல்லலாம் ரேஷன் கடை ஸோ தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு முக்கியமான செய்தியாக தான் வந்து மகிழ்ச்சியான செய்தியும் வந்து குடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதில வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நடத்தியிருக்காங்க? என்ன மார்க்கின் அடிப்படையில அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அனைவருக்குமே தெரியும் நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையில் தான் வர 10த் 12த்தில் சேல்ஸ்மேன் அப்படின்னா 12த்து பேக்கருக்குன்னா 10த்து நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்றத இரண்டுமே மெரிட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் சேல்ஸ்மேனுக்கும். ஸோ நீங்கள் 12த்தில் எவ்வளோ மார்க் வந்து எடுத்துறீங்க, ஸோ நீங்கள் நேர்முக தேர்வில் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்க, இது இரண்டுமே தான் மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே ஒரு சில மாவட்டங்களுக்கு முடிந்திருக்கு. ஒரு சில மாவட்டங்களுக்கு ப்ராசஸிங் வந்து இருக்குது. இந்த வாரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு ஸோ கன்ஃபார்மாக வெளியிட்டுருவோம் அப்படின்னு ஸோ டிஆர் ஆஃபீஸ் தகவல் வந்து கிடைத்திருக்கு. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஸோ அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய ஒரு சந்தேகங்கள்லாம் வந்து இருக்குது. நிறைய பணப்பட்டுவாடா நடக்குதாமா அப்படின்னு தான். ஸோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து நடக்குதா அப்படின்றத ஸோ நம்மளால வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே ஒரு சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டத்துக்குலாம் இனிமே நேர்காணல் நடக்கல. ஸோ அந்த சென்னை மாவட்டத்துக்குலாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஸோ அதே மாரி தான் நாளை மறுநாள் இருந்து அவங்களுக்கு ஸோ நடைபெறும் அப்படின்றது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் கன்ஃபார்ம் மிஸ் ஆகாத. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட்டு அவங்க குடுத்தே ஆக வேண்டும். ஸோ அதனால பார்த்தா ரிசல்ட்டு கன்ஃபார்மாக இந்த வீக்கில் கன்ஃபார்மாக நம்மளுக்கு ரிசல்ட் குடுப்பாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டு குடுப்பாங்க. இருந்தாலுமே எதன் மூலமா அப்டேட் குடுப்பாங்க அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஸோ அஃபீஷியலான வெப்சைட் தான். ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே டிஆர் வெப்சைட் வந்து இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக இருக்கு. ஸோ அந்த வெப்சைட் மூலமாக தான் நம்மளுக்கு ரிசல்ட் ஒவ்வொரு மாவட்டமாக வெளியிடுவாங்க. ஒரு மாவட்டத்துக்கு வெளியிட்டாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம் இல்லை அப்படி இல்லை 2 மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே அப்டேட் குடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு வர 2 நாளும் ஒரு வாரம் ஆகலாம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு அவங்க வந்து ஸோ கழித்து தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டே வந்து குடுப்பாங்க. ஆனால் ரிசல்ட்டு செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்து ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா, அப்படியே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அடுத்த நாள் அப்படின்ற மாரி வந்து ரிசல்ட்டு மாவட்ட வாரியா அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால் ரிசல்ட் அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்ல தான் வெளியாகும். ஸோ அதில் உங்களுடைய மாவட்டத்தை டிஆர்பி உங்களுக்கு சென்னை அப்படின்னா, சென்னையை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசல்ட்டு வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.